தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ் உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய், சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்னையவே சொல்றாங்க, நான் ஏதோ அண்ணா பாத்தியாண்ணா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. Da musst du doch nicht weinen. வாகை சுடா படத்துல ஒரு ஆடு வந்து முட்டை வரும். அப்போ சார் இந்த ஆட்டை பார்த்து பயப்படாதீங்க சார், ஆடு வரும்போது இதை எடுத்து நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு கேளுங்க, அது ஓடின்னு சொல்லி சின்ன பையன் சொல்லுவான். அது மாதிரி ஒரு புல் எடுத்து நீட்டு வரான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துல ரெண்டு खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. குடலும் வெளியே வந்து விழுந்துரும். அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்ட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவரை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களாம், இவரை எல்லாரும் அவதூறு பரப்புறாங்களாம், இவர் மேல எல்லாரும் விமர்சனம் பண்றாங்களாம், இவரை கேலி பண்றாங்களாம். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. இவருக்கு வந்து அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாராம். பஸ் உங்களுக்கு எல்லாம் வந்து டைம்ல பாஸ், எல்லாம் காமெடி பண்ணாதீங்க பாஸ்ன்றாரு. தமிழ்நாட்டு அரசியலுடைய ஜோக்கர், பொலிட்டிக்கல் ஜோக்கர், பொலிட்டிக்கல் காமெடியன், பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் யாருன்னா நம்ம பக்கா மாசு தான். ஐயோ, அப்படி சொல்லாத. எதுக்கு நான் இப்ப பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, நேத்தா மாநாடு நடத்தீங்க பிரம்மாண்டமா, இன்னைக்கு போய் விஜய் பத்தி பேச நினைக்கிறாங்க. ஒரு சீரியஸா ஒண்ணு பண்ணும்போது ஒரு ஃபன் வேணுமா இல்லையா? என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. பேசும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஒரு கிளுகிழப்பா இருக்கு. அதுக்காக தான் பேசுறது. நல்லா விஜய் வந்து வேணும்னு பேசணும், அவன் வேண்டாம்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது பலருக்கு புரியல. நல்லா விஜய் வந்து வேணும்னு பேசணும், அவன் வேண்டாம்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது பலருக்கு புரியல. அதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாப்புல, இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர். நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த துறையில சம்பாதிச்சீங்க, எந்த தொழில சம்பாதிச்சீங்க, அதை சொல்ல முடியுமான்றாரு. ப்ரோ, அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க. ஜேசிடி பிரபாகர் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த ஆதவர்ஜுனன் ஒரு பையன் தெரியுமா, வளர்ந்து கட்டவன், அவன்கிட்ட கேளுங்க, ப்ரோ நீங்க என்ன தொழில் பண்ணீங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா லாட்டரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது, பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது. வாச்சாத்தியில படுகொலையுடைய நாயகனே செங்கோட்டையன், அவரை வச்சுக்கிட்டு பேசலாமா ப்ரோ? நீங்களா பேசலாமா? விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? இதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை. திரிசா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. இதுல கேவலம் என்ன தெரியுமா, என்னுடைய புருஷனை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும், அவர் மேலதான் எனக்கு ஆசை இருக்குன்ற பப்ளிக்கா சொல்றாங்க. இது என்னங்க ஆசை? இது என்ன ஆசை? கேவலமா இல்லையா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி.
என்ன அசிங்கமா பேசுறீங்களா, அது மக்கள் அசிங்கமா பேசுறது. நான் தான் தமிழ்நாடு தான் விஜய்ன்னு பேசுறது இருக்குல்ல, அது மாதிரி இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் செய்த எந்த மாபெரும் அரசியல் தலைவர்கள் யாரும் அப்படி முன்னிலைப்படுத்தினதே இல்லையேன்னு கேக்குறேன். இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொழுது அவர் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளாக பெரியாரையும் அண்ணாவையும் சொல்றாரு. ஆனால் பெரியாரை இன்னைக்கு எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார், அண்ணாவை எவ்வளவு காத்திரமான விமர்சக வார்த்தைகளா இன்னைக்கு பேசும்போது விமர்சிச்சார்ல, நீங்க பாத்தீங்களா சார்? காமராஜர் பெரியாரையும் அண்ணாவையும் இன்னைக்கு கடுமையா திட்டினாரு. அவரு கடுஞ்சொற்களால் பேசினார்ல விஜய். பெரியார் காமராஜர் அண்ணா மாடல் தான் சூப்பர் ஸ்டார் மாடல். திட்டின வீடியோ நீங்க பாக்கலையா சார்? திமுக எவ்வளவு திட்டினாரு. திமுக திட்டுறதுங்கிறது பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி தானே. இப்ப அவரை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, அப்ப திமுக திட்டினா பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி சொல்லலாமா? அப்படி எதையாவது சொல்லு. அதான் சொன்னா அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு தெரியல, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு கொண்டு வந்து இங்க வாசிச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டை கேள்விக்கட்டா விஜய் கேள்விக்கட்ட மாதிரி, விஜய் கேள்விக்கட்டா தமிழ்நாட்டை கேள்விக்கட்ட மாதிரி. யாரா எழுதி கொடுத்ததெல்லாம்? தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. இதெல்லாம் எழுதி கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. அதை சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சென்சிபிளான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் குறுக்க மறுக்க நடக்கிறாப்ல, அங்கிட்டு நடக்கிறாப்ல. என்னன்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டாராமா. சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி. ஏய் உன்னதான்டா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா விடுங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த நடிப்பை படத்துல போட்டு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 12 மணி வெயில் உச்சத்துல இருக்கும் போல இருக்கு. மண்டை சூடாயி இது சென்சிபிளாடா, இது சென்டிபிளா கூட்டம் கிட்ட போய் தாத்தா அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்ல. செம்ம காமெடியா இருக்கு. பாத்திருக்கேன், பார்த்தது இல்ல. இப்ப பாரு, இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். எப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். நானாச்சு சாரி. இதை யாரும் அசைக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கு. இது உனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே தட்டை தூக்கிட்டு டிவின்னு வந்த ஐயோ மாறி தொலை மாட்டேங்குதே. என்னையா உட்காந்து ஆளு எதுக்கே ஆளு நீ? உனக்கு யார் என்ன பண்ணது? ஏதாவது பிரச்சனை உனக்கு? சரி விடு, உன்னை மரியாதையா பேசுறோம். கொஞ்சம் இதா பண்ண அழாதீங்க. முதல்ல ஆளுகை நிப்பாட்டுங்க. Will dir den Ball nicht geben? Ach, Schatz, da musst du doch nicht weinen. எதுக்கு கதறி அழுறீங்க ப்ரோ? கான்ஃபிடன்டா இருங்க ப்ரோ. அதான் நீங்க தான் கான்ஃபிடன்டா இருங்க, வெற்றி நிச்சயம்ன்றீங்கல்ல. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. என் வயிறு இருந்து நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்களா? நிறைய பேர் இறந்துதான் போனாங்க, என்ன பண்றது? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார, அவன் கழுத்தை நிச்சிரவா. நீங்க தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது அந்த குடும்பத்துல இருக்கவங்க கூப்பிட்டு வந்து யாராவது அழுகுறான்னு சொல்லுங்க. அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். செத்தவங்க எல்லாருமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஏங்க அந்த கர்மந்த புடிச்சவங்க அறிவு இல்லாம புத்தி இல்லாம எல்லா அணில் குஞ்சுங்க என்ன பண்றாங்க? விஜய் வரான்னு ஓடுறாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன்.
ஐயோ என்ன சொல்றது? என்னென்ன கொடுத்தாரு சொல்லுங்க. வாட்டர் பாட்டில், பிஸ்கோத்து. ஆமாங்க கொடுத்துருக்காங்க. நாய்க்கு போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. நாளைக்கு உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படிங்க மதிப்பாங்க? எதுக்குங்க விஜய்க்காக இவ்வளவு தியாகம் பண்றீங்க? பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். நாங்க கார் போட்டு நாங்க நாய் மாதிரி பின்னாலே ஓடி வர்றோம்னு அது புசி ஆனந்தோட பிளான். அது எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ஏங்க அப்போ நீங்க தான் முட்டாள் சொல்ல போறாங்க வாயில பேசுற போற பச்சியா பைத்தியக்கார கூட்டமா இருக்கீங்க இப்படி பிடிக்கிறீங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். இனிமே எவனாவது கண்மூடித்தனமா விஜய் ஆதரிச்சானா நானே செருப்பு கடிக்க போறேன். நீங்க கோவப்பட்டு திட்டுறதெல்லாம் நியாயமா இருக்குது. ஆனா அந்த நியாயத்தை முழுசா நாங்க ஏத்துக்க முடியாது. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ? எனக்கு விஜய்க்கு என்ன பகை சொல்லுங்க. ஒரு பத்திரிக்காரன் எனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு சொல்றவங்க முன்னாடி ஏன் புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றேன். எதுக்கு நான் புரிஞ்சுக்கணுங்கிறேன்? நீங்க எச்ச பொறுக்கீங்களா, நீங்க பச்சை பொறுக்கீங்களா, நீங்க பின் தொடறீங்க. உங்களுக்கு சூடு சொன்ன தெரியல, நல்லது கெட்டது எதுவுமே தெரியல, கண்மூடித்தனா போறீங்க, உயிரை விடுறீங்க, மயிரா போய் நிக்கிறீங்க. பரவாயில்ல, எங்க சாவுக்கு நீங்க வாங்க. சாவு சாவும்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. வாங்க எங்க சாவுக்கு நீங்க வாங்க. போய் சாவுங்க போங்க. ரைட் ஆள விட்றோம்.